வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். அதாவது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்தின் மூலமாக இணையக்கூடிய ஆண் பெண் ரொம்ப எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறார்கள் அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. அப்போ கல்யாணத்துக்கு முன்னாலேயே எல்லாமே முடிஞ்சது. உடல் உறவு சம்பந்தப்பட்ட வகையில் அதுக்கு ஆணும் ஒத்துக்கொள்கிறான், அதையெல்லாம் விட பெண்ணும் ஒத்துக்கொள்கிறார். ஆமாம், அது உண்மையிலே காலத்தின் கட்டாயமா அப்படின்னு தெரியல. ஆனால் முதலிரவு என்று வருகின்ற பொழுது ஒரு அதிர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா? அது இன்னைக்கும் ஆணுக்கும் உண்டு, பெண்ணுக்கும் உண்டு. கல்யாணம் என்ற அந்த ஒரு நிகழ்வின் மூலமாக அன்று இரவு இணையக்கூடிய தம்பதிகளுக்கு கட்டாயமா ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு தான் இருக்கு. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். முதலில் அந்த அனுபவம் ஒரு ஆணுக்கு இருந்தால் கட்டாயமா அதனுடைய ஒரு வைப்ரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆல்ரெடி பெண்ணுக்கு இருந்துச்சுன்னு வைங்களா, ஆல்ரெடி ஒரு பெண் ஒரு ஆணோடு இணைந்த ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னு வைங்களா, கல்யாணத்துக்கு முன்னால் அவளுக்கு அடப்போடா இது இவ்வளோதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்வு கட்டாயமாக இருக்கும். ஆனால் புதிதாக இணையக்கூடிய ஒரு தம்பதி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய நிலைப்பாடுங்கிறது உண்மையிலே அது எவ்வளோ அறிவுரை சொன்னாலும் சரி, பெற்றவங்க சொல்லுவாங்க, மற்றவங்க சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸும் சொல்லுவாங்க. கல்யாணத்தை அன்றைக்கும் சொல்லியிருப்பான், கல்யாணத்துக்கு முதல் நாளும் சொல்லியிருப்பான். அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு உள்ளே அனுப்புகிறாங்க பார்த்தீங்கன்னா, அப்போவே 2 ஃப்ரெண்ட்ஸுமே சொல்லுவாங்க. ஆணுடைய நண்பர்களும் சொல்லுவாங்க, பெண்ணுடைய நண்பர்களும் சொல்லுவாங்க, பெற்றோர்களும் சொல்லுவாங்க. எவ்வளோ சொன்னாலும் சரி, அந்த அறிவுரை எல்லாமே அவரவர்களுக்கு அது அனுபவத்தின் வெளிப்பாடாக தான் இருக்கும்போது, மற்றபடி தமக்கு பொருந்துமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அதனால் அந்த உடல் உறவு அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுவும் குறிப்பாக முதலிரவில் உடல் உறவு. முதல்ல இப்போ தான் ஆணை பார்க்குறோம்ப்பா, முதல்ல இப்படி தான் பெண்ணை பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஆணும் பெண்ணும் அந்த முதலிரவு இணையக்கூடிய சமயத்தில் அவர்களுக்கு கட்டாயமாகவே ஒரு மிகப்பெரிய அதிர்வு காத்திருக்கு. எப்படி நுழைக்க வேண்டும், எப்படி உடல் உறவு செய்ய வேண்டும், என்ன நடக்குமோ, என்ன வலிக்குமோ, எப்படி நடக்கும், எந்த அளவுக்கு அந்த நிகழ்வு நடக்கும், இப்படியெல்லாம் பலவிதமான கற்பனை. அப்படிங்கிறப்ப கட்டாயமாக பல ஆண்களுக்கு ஆண்குறி விரைப்படுவதில்லை, பல பெண்களுக்கு சுரப்பே வருவதில்லை. அதனால முதல்ல பய உணர்வையும் சந்தேகத்தையும் விட்டுருங்க. சந்தேகத்தை, பய உணர்வு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கிணத்துல எப்படி நீ குதிக்கிறீங்க அதே மாதிரி ஜம்முன்னு குதிச்சிருங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். காம கிணறு, அந்த காம கிணத்துக்குள்ள இல்லை காம ஏரிக்குள்ள, காம கடலுக்குள்ள ஆணும் பெண்ணும் முதல்ல கண்ணை மூடி ஜம்முன்னு குதிச்ச மாதிரி எப்படி குதிச்சிருங்க. நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் உறவு கொள்ளுங்க. போக 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 அது சரியாக போயிடும், இன்பமாக தெரியும். இதுதான் இது சரியான ஒரு